வணக்கம்ங்க. இந்தியாவில் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பற்றி பேசலாம்னு நினச்சேன். இல்லை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, எப்போதுமே நம்மளது நெகட்டிவாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்போர்ட்டோட இம்போர்ட் கம்மியாக இருக்கும். இதை ரெண்டாக பிரித்து பார்ப்பாங்க. மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்ப்பாங்க, இன்விசிபிள்ஸும்பாங்க. இன்விசிபிள்ஸில் சாஃப்ட்வேர் அண்ட் அதர் கம்பெனிஸ் கூட சேரும். ஆகஸ்ட் 2024 என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சிருச்சு. ஆனால் இம்போர்ட்ஸ் ஏறி இருக்குது. அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது வெறும் 34.71 பில்லியன். ஆனால் போன வருஷம் ஆகஸ்டில் 38.28 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதனால் $4 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட்டு ப்ராக்டிக்கலி குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் இம்போர்ட்ஸ் ரெக்கார்டு ஹையில் போய் 64.36 ஆகிடுச்சு. அதனால் ட்ரேட் டெஃபிசிட் ஆல்மோஸ்ட் $30 பில்லியன் ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேலன்ஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட $10 பில்லியன் ஆகிடுச்சு. இம்போர்ட் தட் இஸ் தங்கத்தை நம்ம உள்நாட்டுக்கு கொண்டு வர்றது $10 பில்லியன் ஆகிடுச்சு, $5 பில்லியன் லேருந்து. அது ஏன்னா நம்ம அம்மையார் டேக்ஸை குறைச்சாங்க. அப்போ ஸ்மகிள்டு கோல்டு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தங்கிறாங்க. அது இன்னொரு 3 மாதம் ட்ரெண்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா முன்னாடி நிறைய கோல்டு இந்தியாவில் ஸ்மகிள் ஆகிட்டு இருந்தது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நம்ம பிருத்வி சார் இருக்கார், அண்ணாமலையோட தோஸ்து, ஜகாக்கா தோஸ்து மாதிரி, கஜாக்கா தோஸ்து மாதிரி ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் கடையில் 8 பேரை வேலைக்கு வச்சு கோல்டு சம்பாதிச்சுட்டு இருந்தார். கோல்டு ஸ்மக்லிங் அது மாதிரி நம்ம கோல்டு ஸ்மக்லிங் எல்லா ஊர்லேயும் நடந்துகிட்டு இருந்தது. ஏன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி ரொம்ப ஹையாக இருந்தது. இப்போ கஸ்டம்ஸ் டியூட்டி 9% குறைச்சதில் நம்மளுக்கும் இன்டர்நேஷ்னல் இருக்கிற கேப்பு குறைஞ்சிருச்சு. இன்னும் 6% அவங்க குறைச்சாங்கன்னா பேரிட்டி வந்துடும். இன்னும் குறைப்பாங்களா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் கோல்டு எக்ஸ்போர்ட் சர்ஜ் ஆகிருக்கு. அந்த சைடில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஏன் குறைஞ்சிருச்சுன்னா, நம்ம இப்போ மும்பையில் ஒரு பெரிய கல்யாணம்லாம் நடந்து நம்ம ஆளுங்களெல்லாம் போய் டான்ஸு கின்ஸெல்லாம் ஆடிட்டு வந்தாங்களே, அவங்க பெட்ரோல் ஆயில் விலை, கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருச்சு. கச்சா விலை எண்ணெய் குறைஞ்சதுனால அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுற டீசல், பெட்ரோல் அண்ட் எல்பிஜி சிலிண்டர் விலையும் குறைஞ்சி, அதனால் $4 பில்லியன் குறைஞ்சிருக்கு எக்ஸ்போர்ட்டுன்னு நான் சொல்லலை, கவர்மெண்ட் சொல்லுது. பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சி போச்சு. இந்தியாவிலே மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பெட்ரோலியம்னு அவர் தான். ஸோ அவர் சீப்பு விலை இறங்கியதுனால, பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சதுனால, எக்ஸ்போர்ட் எல்பிஜி சிலிண்டர் விலை குறைஞ்சதுனால அவரோட விலையை அவர் குறைச்சிக்கிட்டாரு. ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருச்சு, டேர்ன் ஓவரும் குறைஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் குறைஞ்சதோ இதை நான் சொல்லலை, கவர்மெண்ட்டே சொல்லுது. விலை குறைஞ்சதுனால எங்களுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. நான் பெரியப்பாவோட நண்பரோட பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நம்ம இம்போர்ட் பிஸ்னஸ் ட்ரேட் டெஃபிசிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது சரி, பெரியப்பா ஃப்ரெண்டுக்கு $4 பில்லியன் லாஸ் ஆகிடுச்சு. பட் அப்படி வரலாறு காணாத அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா, இங்கேயும் பெட்ரோல் டீசல் விலை கொஞ்சம் டேக்ஸும் அப்படி ஹையாக வச்சே பெட்ரோல் டீசல் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கணுமா, குறைஞ்சிருக்க வேணாமா அப்படிங்கிறத நான் கேட்குறேன். இந்த சர்வீஸ் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுது, $31 பில்லியன் நம்ம ஆளுங்க சாஃப்ட்வேர் எழுதி அமைச்சிருக்கிறாங்க. அது 28.71 பில்லியன்லேருந்து 30.69 பில்லியன் போய் $2 பில்லியன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நம்மளோட எக்ஸ்போர்ட்டு மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் 10% குறைஞ்சிருக்கு. இது 10% ஆல்மோஸ்ட் ஏறி இருக்குது. அப்புறம் இம்போர்ட்டுன்னு இருக்குல்ல, அது $5 பில்லியன் ஆயிருக்கு. $15 பில்லியன் நம்ம இம்போர்ட் பண்ணி 15.7 நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன இருக்குது, சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டும் ஏறி இருக்குது, சர்வீஸ் இம்போர்ட்டும் ஏறி இருக்குது. அங்கே ஒரு 15 பில்லியன் கிடைக்கிறது. அதனால் 30லேருந்து 15 போச்சுன்னா 15 பில்லியன். இந்த 15 பில்லியன் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து நம்ம ஆளுங்கள்லாம் போய் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க அனுப்புகிற பணத்தை லீகல் சேனல் மூலமாக அனுப்புகிறவங்க மூலமாக இது பெட்டராக இருக்குது அப்படின்னு கேள்விப்படுது. பேமெண்ட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இதனால தான் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு கேள்விப்படுது. பட் வெளியூரில் இருக்கிறவனெல்லாம் கேட்டால் என்ன சொல்கிறான், இந்தியாவுக்குள்ளே பணம் கொண்டு வரது கவர்மெண்ட் மூலமாக கொண்டு வந்தால் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான் சரியில்லை, நாங்கள் குருவி மூலமாக அனுப்பிச்சோன்னா பெட்டர்னா. அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போய் எந்த ஊரில் இருக்காங்கன்னா அங்கே ஒரு ஆள்கிட்ட பணத்தை கொடுத்துருவான். அவன் ஒரு கோடு சொன்னோடனே இங்கே நீங்கள் ரூபாவை வாங்கிக்கலாம். ஸோ அது வித்தவுட் எனி சர்வீஸ் சார்ஜ் எனி திங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ரேட்டும் பெட்டராக கிடைக்கிது, ஏன்னா டேக்ஸ் இல்லை. அதனால் நிறைய பேர் அந்த ரூட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, நம்ம சைனாட்டியே $100 பில்லியன் மேலே வாங்குகிறோம். சைனாவுக்கு மட்டும் இருக்கிற ட்ரேட் டெஃபிசிட்டே $10 பில்லியன் மேலே. அதனால தான் என்னவோ நம்ம அனந்த நாகேஸ்வரன் சார், நம்ம சைனாட்ட போய் பாத்திரத்தை எடுத்துன்னு போய் பிச்சை கேட்டு தான் பழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
ஆப்பிள் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் ரெடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சைடில் ஒன்று போடுறேன். இந்தியாவில் 1,45,000 அமெரிக்காவில் 99,000 எந்தெந்த ஊரில் எவ்வளோலாம் சீப்பாக ஆப்பிள் கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு லிஸ்ட்டே போட்டு தரேன், நீங்கள் பார்த்துக்குங்க. சரிப்பா, இப்படியெல்லாம் ஏறுது, பெரியப்பா தான் ரேட்டை குறைக்கல. நேற்று சொன்ன மாதிரி இந்த அத்தியாவசிய சாப்பாட்டு எண்ணெய் விலையெல்லாம் கூட ஏற்றிட்டாருன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். சார், பெரியப்பாவோட நண்பர்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க 63% ஏறி இருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் 63% ஏறி 31,800 பேர் 10 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க. கிரிக்கெட்லாம் கூட இதில் தான் இருக்கும். இந்த 50 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்களும் 25 பேர் 25% 50 லட்ச ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆல்மோஸ்ட் 10 லட்சம் பேர் இருக்காங்களாம். நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஏர்னிங் மோர் தென் 5 crores 50% ஏறி 58,200 பேர் 5 கோடியிலேருந்து 10 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் துட்டு உள்ள பார்ட்டிங்க. இது வெறும் HNI இல்லை, அல்ட்ரா HNI. இந்த அல்ட்ரா HNI இப்போதைக்கு 1.2 trillion சொத்து வச்சுருக்காங்க. ஆனால் இதே மாதிரி போச்சுன்னா 2028க்குள்ளே 2.2 trillion நெட்ஒர்த்து அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கும். ஆனுவலி 13% 14% ஏறும். அதில் 8% உங்களது இதாக இருக்கும். நம்ம ஊர் இன்ஃப்ளேஷனே இருக்கும். ரியல் டேர்ம்ஸில் 6% ஏறி இருக்கும். இது ஒரு செய்தி. இன்னும் பணக்காரனாகிட்டே இருக்கான். ஏழைங்க சம்பளம் அங்கேயே இருக்குது. இப்போ இதில் என்னென்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறாங்க. அதாவது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு தேர் ஓன் கான்ட்ரிபியூட்டட் மோர் தென் 30% ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி. அதாவது ஓட்டு நம்மளது வேணாம், நம்மளை கொடுமையும் படுத்துவாங்க, இந்தியை நம்ம மேலே திணிப்பாங்க. ஆனால் நம்மளோட பிஸ்னஸ் சென்ஸ் வேணும். அவங்க மட்டும் நிறைய டேக்ஸை வாங்கி குஜராத்துக்கும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேஷுக்கும் நிறைய கொடுப்பாங்க. அதனால் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு பூ பறிச்சிட்ருப்போம். இதுதான் பிளான். அதுக்கப்புறம் நார்தர்ன் ஸ்டேட்ஸில் டெல்லி, ஹரியானா நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ டெல்லி, ஹரியானா தப்பிச்சிருச்சு. இந்த சைடில் சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ்லாம் தப்பிச்சிருச்சு. இது எல்லாமே என்ன காட்டுதுன்னா, பணக்காரன் இன்னும் பெருசாக பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான். ஏழையாக இருக்கிறவன், ப்ராப்ளமாக இருக்கிறவன் இன்னும் பெரிய ப்ராப்ளம்லேயே விழுந்துக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி முதல் வாட்டி கோல்டு 7,000 ரூபா தாண்டி இருக்குது. இன்னும் 1.5 வருஷத்துக்குள்ளே 8,000 8,500 தாண்டிடும். இன்னொரு 5 வருஷத்துக்குள்ளே 10,000 தொடுறதுக்கு பிரமாதமான வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டு இங்கேருந்து ராக்கெட்டில் ஏறிடுச்சு. 10,000 ரூபா தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.